ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கும் இனிமேல் சவுதி அரேபியாவிற்கு வருகை தரும் நண்பர்களுக்கும் சில முக்கியமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறோம். அதாவது ஒரு 10 விஷயங்கள், அதாவது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சவுதி அரேபியாவில் செய்யாமல் இருப்பதே நல்லது அப்படின்றதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். மேலும் பொதுவான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இதில் எந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அதாவது எப்பயுமே நீங்கள் சவுதி அரேபியாவிற்கு பயணம் செய்பவர்களாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் அதாவது சொந்த நாட்டுக்கு திரும்புவர்களாக இருக்கட்டும், அந்த விசா சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ விசிட் விசாவில் போகிறீங்கன்னா, அதாவது அந்த எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே ரினியூவல் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணணும். அதே மாதிரி எக்கமா ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுடைய எக்கமா வேலிடிட்டி என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இப்போ சப்போஸ் உங்களுடைய எக்கமா எக்ஸ்பைரி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்களே அப்சர் மூலமாக செக் பண்ணலாம். எந்த ஒரு வயலேஷன் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து முக்கியமாக நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப் கால் சவுதியில் பண்ண முடியுமா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, வாட்ஸ்அப் மட்டுமே நீங்கள் வீட்டுக்கு ஆடியோ கால் வீடியோ கால் பேசுகிறதுக்கு ஒரு சோர்ஸ் கிடையாது. அதை தவிர்த்து நிறைய இப்போ பாட்டீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து இப்போ ஐஎம்ஓ மூலமாக பண்ணுவாங்க, அடுத்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மூலமாக பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சோர்ஸஸ்லாம் இருக்குது. நீங்கள் ரூமில் இருக்கும்பொழுது இப்போ வீடியோ கால் இப்போ விபிஎன் ஆன் பண்ணி தான் நீங்கள் வாட்ஸ்அப் கால் பயன்படுத்துவீங்க. பட் விபிஎன் சவுதி அரேபியாவில் பயன்படுத்தாமல் இருப்பதே நல்லது. அப்படி நீங்கள் பயன்படுத்துறதுனா அது உங்களுடைய ரிஸ்க்கு தான். மற்றபடி நீங்கள் ரூமில் உட்காந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சவுதி அரேபியாவிற்கு எதிராக இல்லை தனி மனித சுதந்திரனுக்கு எதிராக எந்த ஒரு சட்டவிரோத செயல்களில் விபிஎனை பயன்படுத்தி ஈடுபடக்கூடாது அப்படின்றத மட்டும் நீங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும். அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை செய்பவர்கள் மேக்ஸிமம் நான்வெஜ் ஐட்டம் தான் அதிகமாக சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்கும். அதாவது முக்கியமாக சிக்கன், இந்த பிரியாணி, கப்ஸா அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவில் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அதிகமாக சாப்பிடுவீங்க. அதாவது எப்பயுமே சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறவங்க அதிகமாக நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கணும். வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கங்க முடிஞ்ச அளவு. அடுத்ததாக இப்போ ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா நீர் சத்துக்கள் எப்பயுமே நம்ம உடம்புல குறைவில்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் நம்ம இந்த நான்வெஜ் ஐட்டம் தான் சவுதி அரேபியாவில் சாப்பிடுவோம். வெஜ்ஜு வெரி ரேராக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஏன்னா வயது ஆக ஆக நமக்கு ஏதாவது உடல்நிலை பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் தவிர்ப்பதற்காக நம்ம உடல் நலத்துலேயும் நம்ம அக்கறை வச்சுருக்கணும். வேலை அப்படின்றது மட்டும் இல்லாமல் அப்படின்ற ஒரு பொது நலத்துக்காக தான் நான் இந்த தகவலை கூட சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ சவுதி அரேபியாவில் முக்கியமாக சில நண்பர்கள் நீங்கள் இப்போ சவுதிகிட்ட பேசுவீங்களா, சவுதிகிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசணும். அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. இப்போ நீங்கள் ஹையர் பொசிஷன், நீங்கள் பெரிய ஆளாக கூட இருக்கலாம். இருந்தாலும் சவுதி குடிமகன் ஒரு லேபராக இருந்தால் கூட அவர்கிட்ட நீங்கள் கரெக்டாக தான் பேசணும். கோவப்பட்டு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பேசுனா அது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அவங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்க. நம்ம ஏதாவது இப்போ நீங்கள் அடிக்கடி கோவப்படுற மனிதராக இருக்கலாம். அப்படின்னா கோவத்தை காட்டக்கூடாது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதை கரெக்டாக பேசணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது முக்கியமாக நீங்கள் சவுதி குடிமகனாக இருந்தாலும் சரி, குடிமகன்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை சவுதி நாட்டை சேர்ந்த பெண்மணிகிட்ட நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஸோ பார்த்து கவனமாக தான் பேசணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படின்ற ஒரு தகவல் தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக இப்போ ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க. இப்போ சம்பளங்கள் தராமல் இருக்கலாம், அப்போ இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். ஸோ அப்படின்றப்ப இப்போ இந்தியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்திய தூரத்தை தான் காண்டாக்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்போ உங்கள் கம்பெனியில் ஸ்ட்ரைக் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது செயல்களில் அதாவது ஈடுபடுறது, சட்டத்துக்கு புறமான செயல்களில் ஈடுபட்டாங்கன்னா அது சவுதி அரேபியாவில் கடுமையான ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அப்படின்றதையும் நீங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சவுதி அரேபியா உண்மையாகவே நீங்கள் சவுதி அரேபியாவுடைய சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ஒரு சேஃபஸ்ட் பிளேஸு ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் சவுதி அரேபியாவில் மட்டும் நீங்கள் வேலை பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணிட்டீங்கன்னா எந்த வளைகுடா நாடுகளையும் உங்களால் வேலை செய்ய முடியும். அது உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமே கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ வீதிகளில் நடந்து செல்பவர்கள் நீங்கள் இப்போ நம்ம ஊர்லலாம் பாட்டு போட்டுட்டு பாட்டு கேட்டுகிட்டே நடந்து போவோம். அந்த மாதிரி சவுதி அரேபியாவில் நீங்கள்
வெளியில் ரோட்லலாம் போகும்பொழுது சும்மா நடந்து வாக்கிங் போகும்போது கூட மியூசிக்கை ப்ளே பண்ணிகிட்டே வந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் போக முடியாது. ஹெட்செட் வேணால் மாட்டிட்டு நீங்கள் மியூசிக் வந்து கேட்கலாம். அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் நீங்கள் வெளி இடங்களில் வந்து செல்லும் பொழுது ட்ரெஸ் கோடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கெல்லாம் கைலிலாம் வந்து உடுத்துகிற பழக்கம்லாம் இருக்கும். அதை நீங்கள் ரூமில் இருக்கும் பொழுது நீங்கள் உடுத்திக்கலாம், ஒன்றும் வந்து பிரச்சனை வந்து கிடையாது. மற்றபடி வெளியில் போகும்பொழுது கைலி உடுத்திட்டு போகக்கூடாது. ஷார்ட்ஸு, அதாவது மொழிங்காலுக்கு மேலே வரையும் வந்து ட்ரெஸ் உடுத்திட்டு போகிறது, இந்த ஷார்ட்ஸு எல்லாம் வந்து நீங்கள் போட்டு போகாதீங்க. அதாவது ட்ராக் சூட்டு, அந்த மாதிரி டிஷர்ட்டு, இந்த மாதிரி கரெக்டாக தான் ட்ரெஸ் கோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு தகவலை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் வந்து ஆல்கஹால் வந்து முற்றிலும் வந்து தடை வந்து செய்யப்பட்டுள்ளது. இப்போ ஆல்கஹால், அதாவது அருந்துவதை வந்து நீங்கள் தவிர்ப்பது தான் நல்லது. ரூமில் இருக்கும்பொழுது சரி, பொது இடங்கள் சரி, ஆல்கஹால் வந்து நீங்கள் அருந்தக்கூடாது. அதே மாதிரி ஆபாசமான வார்த்தைகளை பேசி சண்டை போடுறதோ, இல்லை ஆபாசமான பொருட்களை வந்து வைத்திருப்பதோ, ஸோ அது கூட சவுதி அரேபியாவில் வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றம் தான். அடுத்து நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் சொல்கிறது, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல என்ன தான் உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும், அதாவது வேலை செய்கிற இடத்துல பப்ளிக்காக வந்து இப்போ சும்மா நம்ம ஹக் பண்ணுறது, அதே மாதிரி இப்போ தோல் மேலே தோல் கை போட்டு பேசுகிறது, அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. அது ஒரு டீசென்ட் வந்து கிடையாது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ சவுதி சேர்ந்தால் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்களே, ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க, அதாவது அது வந்து இப்போ முத்தம் கொடுத்துக்குருவாங்களே அப்படின்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சில அதில் வந்து ஒரு சில பழக்க வழக்கங்கள் வந்து இருக்குது. அதாவது அவங்க வந்து உண்மையாக இருக்காங்க, ரொம்ப ட்ரஸ்டி அப்படின்ற மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த நாட்டுடைய அது பழக்க வழக்கங்கள் குடிமக்களுக்குன்ட்டு, ஸோ அது ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிற மாதிரி ஒரு கிரீட்டிங்ஸ் மாதிரி தான். மற்றபடி அவங்க மனசில் வந்து எதுவும் வந்து இருக்காது. ஸோ அதுக்காக பொது இடங்களில் வெளியிலலாம் அந்த ஹக் பண்ணுறதுலாம் வந்து வெளிநாட்டுகள் பண்ணால் தப்பா அப்படின்னா அது வந்து தப்பு தான் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சவுதி அரேபியாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் வந்து ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களாம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் ஸ்மோக்கிங்லாம் வந்து பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து இடம் வந்து இருக்கும். நீங்கள் கேம்பில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, ஸ்மோக்கிங் ஷெல்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து சவுதி அரேபியாவில் வந்து இருக்குது. அடுத்ததாக நான் ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ என்ன தான் வந்து நீங்கள் வெளிநாட்டில் வந்து வருடக்கணக்கில் வந்து பணிபுரிந்தாலும் நமக்குன்ட்டு ஒரு சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். இப்போ மாதம் வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10% இல்லை 20% நீங்கள் வந்து, அதை இப்போ ஒரு 40,000 சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ஒரு 5,000 நீங்கள் வந்து சேமித்து வைக்கணும். எதுக்காக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ என்ன தான் வெளிநாட்டில் வந்து வருடக்கணக்கில் வேலை பார்த்தாலும் நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா ஒரு மாதம் 20 நாள் வந்து ஆனதுக்கப்புறம் நம்ம கையில் எதுவுமே அமௌண்ட் இல்லாத மாதிரி தான் இருக்கும், எதுவுமே சம்பாதிக்காத மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு வரக்கூடாது. அதை தவிர்ப்பதற்காக நீங்கள் வந்து மாதம் வந்து சம்பாதிக்கும் பொழுதே உங்களுக்குன்ட்டு ஒரு 5,000 குறைஞ்சது இந்தியன் மணியை வந்து நீங்கள் சேவிங் பண்ணி வைக்கிறது தான் அது வந்து நல்லது. அது உங்களுக்கு வந்து, அதாவது தேவையான சூழ்நிலைகளை வந்து அது உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி அனுபவங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா ஏற்படலையா அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சவுதி அரேபியாவில் வந்து நீங்கள் பணிபுரியும் பொழுது, அதாவது உங்களுக்கு ஏதாவது வந்து இப்போ சம்பள பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லைனா எக்கமா வந்து ரினியூவல் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை எக்கமாவே வந்து உங்களுக்கு வழங்காமல் வந்து இருக்கலாம், இல்லை உங்கள் நிறுவனம் வந்து எக்ஸிட் தராமல் வந்து இருக்கலாம். ஏதாவது சூழ்நிலையில் நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளை எதிர்கொண்டீங்கன்னா தயவுசெய்து, அதாவது யாருமே அந்த நிறுவனம் அந்த ஸ்பான்சரை விட்டு விலகி வந்து நீங்கள் போகாதீங்க. அதாவது இந்திய தூதரகம் வந்து இப்போ இந்தியர்களாக இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் தயவுசெய்து வந்து உதவி வந்து கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவி கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் உங்கள் ஸ்பான்சர் உங்கள் கம்பெனியை விட்டு விலகி இந்த குரூப் ஸ்டேட்டஸ் நிலைக்கெல்லாம் வந்து ஆகாதீங்க. அது வந்து உங்களுக்கு தான் சிரமத்தையும் பிரச்சனைகளை வந்து உருவாக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல்கள் அனைத்துமே ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவு செய்துள்ளேன்.